வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நேத்திக்கு 27th மார்ச் 2025 வந்து ஐசிஐ வந்துட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சிஏ ஃபைனலுக்கும் வருஷத்துக்கு 3 எக்ஸாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபவுண்டேஷனுக்கும் இன்டருக்கும் போன வருஷத்துலேருந்தே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்றதும் போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் அந்த மீன்ஸ் லைக் அஃபிஷியலாக கொண்டு வரல. 2025 அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபைனலைஸ் அவங்க சொல்லலை, பட் எனக்கு தெரிஞ்சு 2025 நவம்பரில் இருக்கக்கூடிய எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஜான்வரியில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜான் 2026 ஒரு எக்ஸாமு, மே 2026 ஒரு எக்ஸாமு, செப்டம்பர் 2026 ஒரு எக்ஸாம். இனிமே இந்த மாதிரி 3 எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மேல ஒரு எக்ஸாம், நவம்பரில் ஒரு எக்ஸாமாக இருந்துச்சு சிஏ ஃபைனலுக்கு. அதே மாதிரி தான் அதுக்கும் முன்னாடிலாம் ஃபவுண்டேஷனுக்கும் இன்டருக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஸ்ட்ரீமும் ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் எல்லாருக்குமே வந்து 3 எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஜனவரி, மே, செப்டம்பர் இந்த மாதிரி 3 எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபைனலுக்கும் இன்டருக்கும் ஒரே நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் அவங்க போன தடவை வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த ஃபைனலுக்கும் 3 தடவை எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மூலிமா. இது ஒரு ரெண்டாவது. இப்போ சார் நாங்கள் இன்டர் 2025 ஜான்வரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். வி ஆர் எலிஜிபிள் டு ரைட் நவம்பர் 27 எக்ஸாம். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நவம்பரில் எக்ஸாம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் எக்ஸாம் வந்து இட் வில் கெட் ஷிஃப்டட் டு Jan 28. ஸோ நவம்பர் 27 பதில் அது Jan 28 ஷிஃப்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. சார் அப்போ நான் செப்டம்பர் 27 எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டால், உங்களுக்கு என்ன கணக்குன்னா, ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சு அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சு 6 மாதம் முடியறதுக்கே செப்டம்பர் 10ஆம் தேதியாவது ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களால் அந்த செப்டம்பர் 27 எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றது என்னோட ஃபீலிங். ஸோ இதுதான் கணக்கு. இதுக்கப்புறம் எதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கமெண்ட் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.